வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃபுட் டெலிவரி ஆப்போட கண்டினியூ தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. நான் இப்போ நம்ம சேனல ஓப்பன் பண்றேன். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுட் டெலிவரி ஆப்போட பார்ட் 1 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதோட கன்டினியூஷனா தான் நம்ம இந்த பார்ட் 2 நம்ம கிரியேட் பண்றோம். சப்போஸ் உங்களுக்கு பார்ட் 1 பார்க்கணும் அப்படின்னா, நான் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம சேனல் நீங்க டைரக்ட்டா போய் கூட நீங்க இத செக் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே பார்த்தீங்க ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட்டில் என்ன கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணியிருந்தோம். சைன் இன் ஆப்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆப்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, சைன் இன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பாப்அப் ஷோ ஆகணும். சைன் அப் கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு பாப்அப் ஷோ ஆகணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பாட்டம் ஷீட் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ ஃப்ளட்டர் ஃப்ளோ பேக் எண்ட் வரைக்கும் நீங்கள் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பிளானுமே இருக்குது. ஸோ 599 உங்களுக்கு ஃபுல் அக்சஸ்மே இருக்கும். வேர்ட்பிரஸ்மே நீங்கள் ப்ரீமியம் கோர்சஸையும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஃப்ளட்டர் ஃப்ளோ பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் இதிலேயே அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபுல் அக்சஸ்மே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. எங்கள் டீமோட வாட்ஸ்அப் நம்பருமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, சைன் இன் ஆப்ஷன்ஸ்க்கான பாட்டம் ஷீட் நம்ம கிரியேட் பண்ணலாம். நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இப்போது பேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் காம்பனண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானுக்குள்ளே நீங்கள் கர்சர்ஸ் கொண்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு ஆட் பேஜ் ஆர் காம்பனண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் ஆட் பேஜ் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லை பேஜ் கிரியேட் பண்ண போகிறீங்களான்னு இருக்கு. நமக்கு இப்போ காம்பனண்ட் தான் வேணும். ஸோ அதனால் நான் காம்பனண்ட் கொடுத்துக்கிறேன். நான் சைன் இன் பாட்டம் ஷீட்னே கொடுக்குறேன். கிரியேட் பிளாங்க் கொடுங்க. கிரியேட் காம்பனண்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 375 கொடுத்துக்கிறேன். ஹைட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 580 கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம காம்பனண்ட்டுக்கான விட்ஜெட் ஸ்க்ரீன் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணுவோம்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். ஸோ கண்டெய்னரோட வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டி கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிங்கனாவே அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ கண்டெய்னரோட வித் அண்ட் ஹைட் நம்ம கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு அசட் தான். ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண இமேஜ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அசட் கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் சிஸ்டமில் இருக்கிற இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அசட் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் இமேஜ் கிளிக் பண்ணி உங்கள் சிஸ்டமில் இருக்கிற இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இமேஜ் அசட் செலக்ட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண இமேஜஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ கண்டெய்னர் ஆப்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ரோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதில் டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ரோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணும் அப்படின்னா, நம்ம காலம் வேணும். ஏன் நம்ம காலம் வேணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நம்ம என்னென்ன ஃபீல்டு கொடுக்க போகிறோம், இமெயில் ஃபீல்டு ஒன்று கொடுக்க போகிறோம், பாஸ்வேர்ட் ஃபீல்டு கொடுக்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக வெர்டிக்கலில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம காலம் யூஸ் பண்ணுறோம். இதுவே உங்களுக்கு ஹரிசாண்டலில் ஒன் பை ஒன்னாக போகணுன்னா நீங்கள் ரோ யூஸ் பண்ணலாம். இப்போ நான் காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காலமோட ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேடிங் ஆட் பண்ணலாம். நான் ரைட்டில் ஒரு 22வும் லெஃப்ட்டில் ஒரு 22 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பேடிங் ஆட் பண்ணுறோன்னா, நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம், அதோட அலைன்மெண்ட் வந்து நம்ம கேப்போடு இருக்கும்போது கொஞ்சம் பார்க்க ப்ரொஃபஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒன் பை ஒன் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காலமில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஆட் பண்ணிக்கிறேன். ரோ டாப்பில் வந்து நம்ம ஒரு பேடிங் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 55 கொடுக்குறேன். பாட்டமில் கூட ஒரு 5 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரோக்குள்ளே வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும். ஸோ அதனால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இமெயில்னு கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் சைஸ் கூட நான் ஒரு 21 கொடுத்துக்கிறேன். ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தீம் ஃபாண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைமரி ஃபேமிலி கொடுத்துக்கிறேன். வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கொடுத்துக்கலாம். ஓகே, இமெயில் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் இப்போ ரோ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காலம்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ கண்டெய்னரோட வித் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து எனக்கு ஒரு 50 இருந்தால் ஓகே தான். ஸோ அதனால் 50 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12 கொடுத்துக்கலாம் டாப் அண்ட் பாட்டமில். ஓகே, இப்போ நம்ம கண்டெய்னர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் எலிவேஷன் ஆட் பண்ணணுன்னா கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எலிவேஷன் வந்து நான் ஒரு 1 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3D எஃபெக்டில் நமக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு கண்டெய்னருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஃபீல்டு நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து அவங்களோட இமெயில் ஆப்ஷன்ஸை வந்து டைப் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ ஹிண்ட் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நான் என்டர் யுவர் இமெயில்னு கொடுக்குறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கொடுக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நமக்கு செகண்டரி ஃபேமிலியாக இருக்கட்டும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபாண்ட் சைஸ் கூட நம்ம ஒரு 16 மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரோ க்ரியேட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எகைன் நம்ம டூப்ளிகேட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இமெயில் டெக்ஸ்ட் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பாஸ்வேர்டு ஃபீல்டு எலமெண்ட் பண்ணலாம். மற்றபடி நமக்கு எதுவும் தேவைப்படாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஷோ கிளியர் ஃபீல்டு ஐக்கான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ்லாம் நமக்கு வேணும். டிஃபால்ட்டாக இருக்கிறது ஓகே தான், நான் அதையே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஐக்கான் ஆப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஐக்கான் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நான் இமெயில் ஆப்ஷன் கொடுக்குறேன். எனக்கு இப்போ ஐக்கான் ஷோ ஆகுது. ஆனால் எனக்கு இது ஐக்கான் தேவைப்படாதுங்கிறதால நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இமெயில் ஆட் பண்ணிட்டோம். நம்ம இந்த கண்டெய்னரோட எலிவேஷன் ஆப்ஷனை கூட ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அது நமக்கு தேவைப்படாது. பாக்ஸ் ஷேடோ நான் ஓப்பன் பண்ணுறேன். பிளர் வந்து ஒரு 5 கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பாக்ஸ் ஷேடோ ஆப்ஷனும் ஓகே தான். ஸோ இப்போ எகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இப்போ ரோ ஒரு டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வரும்போது தான் நீங்கள் கர்சரை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ரோக்கு வந்து 55 ஆப்ஷன்ஸ் தேவைப்படாது. ஸோ அதனால் நான் ஒரு 12 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட நேம் நான் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நான் இந்த கண்டெய்னரை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ மெயின் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் போய்ட்டு நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஹிண்ட் என்னவாக இருக்கணும்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டாக தான் இருக்கணும். ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பாஸ்வேர்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ பாஸ்வேர்ட் ஃபீல்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனபிள் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்ட் ஃபீல்டு எனபிள் பண்ணோடனே உங்களுக்கு அதுக்கான ஐக்கானும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு சைஸ் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 21 கொடுக்குறேன். கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இமெயில் ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பாஸ்வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் வேணும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம். நான் எல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு மெயின் ரோக்கு போயிட்டு நான் ஒரு ரோ ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, மெயின் காலம் செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு ரோ ஆட் பண்ணிக்கிறேன். ரோவோட பேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொடுக்கலாம். பாட்டமில் ஒரு நான் 12 கொடுத்துக்கிறேன். ஸோ ரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. 18 கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதோட கலர் வேணால் நமக்கு வந்து ப்ரைமரி கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரைட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸை நம்ம கொடுத்துட்டோம்.
நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சைன்இன்க்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ அதை நான் பட்டனையும் கொடுக்குறேன். மெயின் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். பட்டனோட பேடிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 கொடுத்துக்கிறேன். பாட்டமில் ஒரு 12 இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இப்போது பட்டனோட வித்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து நம்ம ஒரு 50 கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சைன்இன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் பட்டனோட பேடிங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் வந்து நான் ஒரு 35 ஆட் பண்ணுறேன் ரைட் லெஃப்ட்டில். நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணுற ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ அவங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அவங்க சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, மெயின் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ரோ ஆட் பண்ணிக்கிறேன். ரோவோட பேடிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12 கொடுத்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஒரு 18 கொடுக்குறேன். ஒரு 500 ஓகே தான். ஃபாண்ட் ஃபேமிலி நமக்கு ப்ரைமரி இருந்தால் ஓகே, நான் அதெல்லாம் ப்ரைமரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த டெக்ஸ்ட்டை நான் ஒரு டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, நான் சைன் அப் பட்டன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நான் சைன் அப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டன் இல்லை, டெக்ஸ்ட்டு தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ பேடிங் மட்டும் நான் ஒரு 12 ஆட் பண்ணிக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமரி கலர் கொடுத்துக்கலாம். சைஸ் கூட நான் ஒரு 20 கொடுத்துக்கிறேன். இப்போ பேடிங் கூட நம்ம ஒரு 5 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சைஸ் கூட நம்ம ஒரு 19 மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா, கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணலாம். சப்போஸ் அவங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன் அப் பேஜுக்கு போயிட்டு ஒரு அக்கௌண்ட் நியூவாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் அவங்க வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ண போகிறாங்கன்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மெயின் காலம் செலக்ட் பண்ணி நான் ஒரு ரோ எடுத்துக்கிறேன். ரோவில் போயிட்டு நான் சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் சென்டர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ சைஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 17 கொடுத்துட்டு ஒரு நான் 500 கொடுத்துக்கிறேன். பேடிங் வந்து ஒரு 12 ஆட் பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து ஒரு 5 ஓகே தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். நான் மெயின் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டெய்னரோட வித்து வந்து நமக்கு ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இன்ஃபினிட்டி வித்து மட்டும் இருந்தால் ஓகே தான். ஹைட்டுக்கு வந்து ஒரு 50 மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, 60 கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கண்டெய்னருக்குள்ளே நான் ஒரு ரோ ஆட் பண்ணுறேன். ஸோ ரோவில் ஃபஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இதோட டயமீட்டர் நம்ம செட் பண்ணலாம். நான் ஒரு 45 கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அசெட் போயிட்டு நம்ம சிஸ்டமில் இருக்கிற இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கூகுள் ஐக்கான் இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்க்கிள் இமேஜோட பேடிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 கொடுத்துக்கல ரைட் அண்ட் லெஃப்ட்டில். டயமீட்டர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 35 மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரோவில் போயிட்டு
டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா சைன்இன் வித் கூகுள்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் மெயின் ரோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கண்டெய்னரோட ஸ்டைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்டர் ரேடியஸ் கூட நான் ஒரு 8 கொடுக்குறேன். எலிவேஷன் நம்ம ஒரு 2 ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு பட்டன் டைப்பில் வந்திருக்கு. மெயின் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிவிட்டு பேடிங் வந்து நான் ஒரு 12 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைன்இன்கான ஒரு பாட்டம் ஷீட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சைன்இன் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணாமல் சைன்அப்க்கும் நம்ம ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம சைன்அப் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம இதையே கூட டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். நான் டூப்ளிகேட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைன்அப் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட விட்ஜெட் ட்ரீல பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். வேணாங்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ரோ தேவைப்படாது. ஸோ அதெல்லாம் நான் இந்த ரோ கம்ப்ளீட்டாக டெலீட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு இந்த கூகுள் ஆப்ஷன் தேவைப்படாது. ஸோ அதையும் கூட நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். மெயின் கண்டென்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் டெலீட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரோவும் தேவைப்படாது. ஸோ அதையும் டெலீட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைப்படும்னா இமெயில் பாஸ்வேர்டு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நேம் ஒரு ஆப்ஷன் தேவைப்படும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மொத்தம் 4 டைப்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை நம்ம எப்படின்னு கிரியேட் பண்ணலாம். நான் மற்றதெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ரோ வந்து நான் டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ரோவில் போயிட்டு நான் ஒரு 12 மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த கண்டெய்னரை காப்பி பண்ணிவிட்டு ஸோ மெயின் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதில் பேஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள தான் நமக்கு வேணும். ஸோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து என்டர் நேம்னு கொடுத்துக்கலாம். ஓகே, மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் வேணும். ஸோ அதையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கூட நமக்கு வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட நீங்கள் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் இன்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதை நான் கூட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நம்ம பாஸ்வேர்டு ஆப்ஷனே நம்ம டூப்ளிகேட் கொடுக்கலாம். இதோட டெக்ஸ்ட் நம்ம வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கன்ஃபார்ம்ல டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கு உள்ள ஸ்பேஸ் மட்டும் நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த ரோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் 5 தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு கண்டெய்னர் செலக்ட் பண்ணலாம். கண்டெய்னர் நமக்கு 6 இருந்தால் ஓகே தான். நெக்ஸ்ட் நான் எகைன் ரோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ டாப்பில் 6 கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டெய்னர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ டாப் அண்ட் பாட்டமில் நம்ம 6 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ எனக்கு எப்படி வேணுமோ நான் அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த ரோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் கூட நான் 6 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் அப் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ மெயினில் கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட் ரோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் கூட நான் ஒரு 35 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக ஷோ ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 பாட்டம் ஷீட்ஸ் வேணும். நான் 2 பாட்டம் ஷீட்ஸுமே நம்ம ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேஜஸ் ஓப்பன் பண்ணலாம். பேஜஸில் போயிட்டு நான் சைன்இன் பேஜ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு சைன்இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், ஸோ அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ஆக்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆட் ஆக்ஷன் கொடுத்துட்டு நான் பாட்டம் ஷீட் கொடுக்குறேன். இது எனக்கு பாட்டம் ஷீட் ஷோ ஆகணும். என்ன பாட்டம் ஷீட் ஷோ ஆகணும் அப்படின்னா நான் எனக்கு தேவையான காம்பனண்ட் நமக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன். சைன்இன் பாட்டம் ஷீட் தான். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சேம் தான். ஆட் ஆக்ஷன் கொடுத்துட்டு பாட்டம் டைப் பண்ணுங்கள். நான் ஷோ கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு பாட்டம் ஷீட் என்ன ஷோ ஆகணும்னா சைன் அப் ஷோ ஆகணும். ஸோ அதான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு சைன் அப் பேஜுக்கான ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாட்டம் ஷீட் ஓப்பன் பண்ணி அதிலேயே நம்ம ஆக்ஷன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பாட்டம் ஷீட் க்ரியேட் பண்ணும்போதே ஆட் பண்ணலாம். நான் உங்களுக்கு புரியணுமேங்கிறத 1 by 1 ஆட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சைன்இன் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். ஆட் ஆக்ஷன் கொடுத்துட்டு பாட்டம் ஷீட்டில் ஷோ கொடுக்குறேன். எனக்கு இப்போ சைன்இன் காம்பனண்ட் தான் வேணும். ஸோ அதனால் சைன்இன் காம்பனண்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சைன்இனில் வந்து நான் சைன் அப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் ஆட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பாட்டம் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஸோ என்ன காம்பனண்ட் வேணும்னா சைன் அப் காம்பனண்ட் வேணும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இருக்குது, சைன்இன் வித் கூகுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம பேக் எண்ட் கவர் பண்ணும்போது இதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ரிவியூ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சைன்இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டம் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. சப்போஸ் நான் இப்போ சைன் அப் ஆப்ஷன் என்கிட்ட இப்போ அக்கௌண்ட் இல்லை. ஸோ அதான் நான் சைன் அப் ஆப்ஷன் கொடுக்குறேன். எனக்கு சைன் அப் பேஜுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக ஆப்ஷன்ஸ் வேண்டாம், எனக்கு ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும் எனக்கு ஷோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 580 மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போது சைன் அப்பில் போயிட்டு சைன்இன் காம்பனண்ட்டில் நான் ஒரு 580 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஜஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சைன்இன் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி காம்பனண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் போயிட்டு நான் சைஸ் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ரிவியூ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஹைட் கொடுத்துருந்தோமோ ஸோ அந்த ஹைட் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட் வச்சுட்டு நீங்கள் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் இருந்தாலும் எப்படி இருக்குன்னு ஷோ பண்ணியிருக்கேன். ப்ளஸ் சப்போஸ் உங்களுக்கு ஹைட் கம்மியாக வேணுனாலும் அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக நமக்கு ஷோ ஆகுது. நீங்கள் அவுட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஹைட் ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பாப்பப் ஆப்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் முடிச்சிட்டோம், ஆன்போர்டு ஸ்க்ரீன் முடிச்சிட்டோம், சைன்இன்லேயே நம்ம பேஜும் க்ரியேட் பண்ணிட்டோம், ப்ளஸ் காம்பனண்ட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஸோ அதை 1 by 1 நம்ம பார்க்கலாம்.
சப்போஸ் இப்போ உங்களுக்கு Flutter Flow கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பிளான் இருக்குது. ஸோ மந்த்லி நீங்கள் $599 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா Flutter Flowவோட பேசிக் டு அட்வான்ஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ WordPress, Canva ப்ளஸ் அதர் டூல்ஸ்னு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வீடியோஸ் ஆட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பிளிக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.